கன்னியாகுமரியில் களரிப்பயட்டு போட்டி, இளம் வீரர்களின் ஆக்ரோஷமான திறமைகள். அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இன்று விளையாட்டுச் செய்தியில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பார்க்க போகிறோம். தமிழகத்தின் தென்கோடி மாவட்டமான கன்னியாகுமரியில் நமது பாரம்பரிய தற்காப்பு கலையான களரிப்பயட்டு போட்டிகள் கோலாகலமாக நடந்தேறியுள்ளன. அழிந்து வரும் இந்த கலையை மீட்டெடுக்கும் முயற்சியாக மாவட்ட அளவிலான போட்டிகளை சங்கர் வேலப்பன் ஆசான் அம்மாண்டிவிளை பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் வைத்து நடத்தினார். இந்த போட்டியில் நூற்றுக்கணக்கான இளம் போட்டியாளர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் சாகச திறமைகளை வெளிப்படுத்தினர். இவர்களின் ஆக்ரோஷமான ஆட்டத்திற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் அடுத்ததாக நடக்கவுள்ள மாநில மற்றும் தேசிய அளவிலான களரிப்பயட்டு போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்புகள் வழங்கப்படும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். இதனால் இளம் வீரர்கள் அனைவரும் தங்கள் முழு திறமையையும் உடல் வலிமையையும் வெளிப்படுத்தி போட்டி களத்தை அனல் பறக்கச் செய்தனர். 100க்கும் மேற்பட்ட இளம் போட்டியாளர்கள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் வாள்வீச்சு, சுவடு, வந்தனம், திறந்த பூட்டு முறைகள் போன்ற செயல்முறை கலைகளை சிறப்பாக நிகழ்த்தி காட்டி பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர். பண்டைய காலத்தில் போர் பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளித்த களரிப்பயட்டு கலை இன்று மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது. இது போன்ற போட்டிகளை நடத்துவதன் மூலம் இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதே எங்கள் நோக்கம் என்று தெரிவித்தனர். மொத்தத்தில் கன்னியாகுமரி களரிப்பயட்டு போட்டிகள் நம் பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் ஒரு நம்பிக்கையான ஆரம்பமாக அமைந்தது. கன்னியாகுமரி களரி ஃபைட் அசோசியேஷன் நடத்தும் இந்த மாவட்ட அளவிலான களரி போட்டி இன்னைக்கு இங்கே ஆதித்யா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வச்சு நடக்குது. இங்கே 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்கிறாங்க. இதை நடத்துறது சங்கர் வேலப்பன் ஆசான். இதில் ஜெயிக்கிறவங்க மாநில அளவிலான களரி ஃபைட் போட்டிக்கு தேர்வு பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் நேஷனல் லெவல் அப்புறம் கேலோ இந்தியா போட்டிகள்லாம் கலந்து கொண்டு களரி ஃபைட்டில் நிறைய பேர் பரிசு பெற்றிருக்காங்க. மெய் ஃபைட்டு, சுவடு, கெட்டிகரி, வால்கெடயம், உரிமை வீசல், அப்புறம் ஹை கிக், இன்னும் நிறைய இருக்கு.